Class 9 Sanskrit Manika புக்கினுடைய lesson 7 பார்க்க போறோம். சப்தமஹ பாட்டஹ. லெசனோட பேரு தரவே நமோ அஸ்து. தரவே அப்படின்னா ட்ரீன்னு அர்த்தம். தரவே அப்படின்னும் போது டு த ட்ரீ மரத்திற்கு நமோ அஸ்து நமஹ பிளஸ் அஸ்து, அதாவது சல்யூட்டேஷன் டு த ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டாபிக்லேயே நம்மளுக்கு தெரியுது இது மரத்தை பற்றின ஸ்லோகன்ஸ் உள்ள லெசன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, கான்வர்சேஷனுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங் வந்து நம்மளுக்கு ஸ்லோகன்ஸ் படிக்கும்போது ஒரு இடத்துல வரும். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு என்னென்னதை சொல்கிறேன். சாயா மன்யஸ்ய குருவந்தி திஷ்டந்தி ஸ்வயம் ஆதபே. ஸ்வயமாதபே தான் ஸ்வயம் ஆதபே நம்ம பிரிக்கிறோம். சாயாம் அந்நியஸ்ய, சாயாம் அப்படின்னா நிழல்னு அர்த்தம், ஷேடோ. அந்நியஸ்ய மற்றவர்களுக்கு, ஸோ மற்றவர்களுக்கு நிழலை கொடுத்துட்டு குருவந்தி திஷ்டந்தி, திஷ்டந்தினா நிற்கிறதுன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு நிழலை கொடுத்துட்டு அது எப்படி நிற்குது, ஸ்வயம் தானே எப்படி நிற்குது, ஆதபே ஹீட் ரொம்ப வந்து சூடில் அது நின்றுட்டு மற்றவங்களுக்கு நிழலை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மரத்தை பற்றி ரொம்ப அழகான ஒரு ஹெட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லெசனில் என்னென்ன ஸ்லோகன்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. வித்யாலயே விருக்ஷாரோபண உற்சவக. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து என்ன நடக்குது, ட்ரீ பிளான்டேஷன் செலிப்ரேஷன் நடக்குது. விருக்ஷாரோபண உற்சவக. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரத்யூஷக பேசுகிறான். அர்ணவ துவம் அத்யகம் விருக்ஷம் ஆரோபயித்தும் ஆனித்தவான். ஆனித்தவான்னா கொண்டு வருதுன்னு அர்த்தம். அர்ணவ பிரத்யூஷ கேட்குறான் அர்ணவ் கிட்ட, அர்ணவ் துவம் அத்ய நீ இன்னைக்கு கம் விருக்ஷம் எந்த மரத்தை ஆரோபயித்தும் எந்த மரத்தை பிளான் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்க, எந்த மரத்தை நீ நடப்போற அப்படின்னு கேட்குறான். அர்ணவ் சொல்றான் மயா தூ ஆமர விருக்ஷஸ்ய பாதபக ஆனிதக. மயா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளுக்கு கர்மணி பதத்தில் வருது, அதாவது பாசிவ் வாய்ஸில் வருது. என்னால் அப்படின்னு சொல்கிறேன், நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலை, என்னால். மயா தூ என்னால் ஆமர விருக்ஷஸ்ய பாதபக, பாதபகன்னா சீடுன்னு அர்த்தம். மாம்பழம் இருக்குல்ல, இந்த மாங்காய் மரத்தினுடைய விதை ஆனித்தக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வரும். நெக்ஸ்ட்டு சௌரப் சொல்கிறான். சௌரபக அகம் தூ அர்ஜுன விருக்ஷஸ்ய பாதபம் ஆனித்தவான். ஸோ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அகம் தூ அர்ஜுன விருக்ஷஸ்ய, ஸோ அர்ஜுன மரத்தினுடைய பாதபம் அப்படின்னா அதனுடைய விதையை ஆனித்தவான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிஷபக என்ன சொல்கிறான்னு பாருங்க. மயா தூ ஹரி ஸ்ருங்காரஹ ஆனிதஹ. ஸோ என்னால் என்ன கொண்டு வரப்பட்டது, ஸோ நான் சொன்னேன் இது வந்து கர்மணி பதம் இல்லையா. மயா தூ ஹரி ஸ்ருங்காரஹ, ஸோ என்னால் ஹரி ஸ்ருங்காரஹ அந்த சீடு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே ஆச்சாரிய டீச்சர் என்ன சொல்கிறாரு, சாத்ராக தன்யாக நனு யூயம் யத் விருக்ஷான் பிரதி ஏவம் சமாதர பாவம் தாரயத். ஸோ சாத்ராக, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தன்யாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, பிளஸ் பண்ணப்பட்டவர்கள். தன்யாக நனு யூயம் நீங்கள், எத் விருக்ஷா நீங்கள் எல்லாருமே இந்த மரத்துக்கு மேலே ட்ரீஸ் மேலே சமாதர பாவம் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கீங்க இல்லையா, அதனால நீங்கள் எல்லாருமே பிளஸ் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறார். பிரத்யூஷ் என்ன சொல்கிறான், ஆச்சாரிய ஏஷா பவதாமேவ பிரேரணா. பவதஹ பிளஸ் ஏவதா பவதாமேவ. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இப்போ அவர் சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் வந்து ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே மரத்து மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களா. அதுக்கு அவன் சொல்கிறான் ஆச்சாரிய ஏஷா பவதாமேவ, இந்த எங்களுக்கு இருக்கிற இந்த ரெஸ்பெக்ட் வந்து உங்களால் தான் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். பவதாமேவ பிரேரணா, உங்களுடைய மோட்டிவேஷனால தான் நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம்னு சொல்கிறோம். அர்ணவக ஆச்சாரியவர் உற்சவே கேஷாம் பத்யானாம் காயனம் கரணியம். ஸோ உடனே அவன் என்ன கேட்குறான், அர்ணவ கேட்குறான், உற்சவே இந்த செலிப்ரேஷனில் கேஷாம் பத்யானாம், அதாவது ஷஷ்டி விபக்தியில் பகுவச்சனத்தில் சொல்கிறாங்க, எந்த பத்தியத்தினுடைய பத்யானாம் காயனம் கரணியம், எந்த நம்ம பத்து பாட போகிறோம், எந்த பாட்டை நம்ம பாட போகிறோம்னு கேட்குறான்.
ஆச்சாரிய சொல்றாரு, மணிகா புஸ்தகே யானி பத்யானி சப்தமே பாட்டே ததானி தேஷாம் ஏவ சஸ்வரம் பாட்டம் கரிஷ்யாமஹ. மணிகா புஸ்தகம், அதாவது உங்களுடைய புக்கில் யானி பதானி சப்தமே பாட்டு, அதாவது 7th லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய, இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, 7th லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய தேஷாம் ஏவ அவைகளே சஸ்வரம் பாட்டம். சஸ்வரம் பாட்டம்னா நல்ல கிளியராக லவுடாக நம்ம பாடம் பண்ணலாம், அதை நம்ம ரிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். சாத்ராக ஆம் ஆம் பட்டாமக காயாமக விருக்ஷான் பிரதி கிருதஜ்ஞாம் ச அனுபவாமக. சரி சரி, நம்ம எல்லாருமே பாடலாம், படிக்கலாம். விருக்ஷான் பிரதி மரத்துக்கு மேலே, அதாவது மரத்துக்கிட்ட கிருதஜ்ஞதாம் அப்படின்னா கிரேட்ஃபுல்லாக நன்றியோடு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்லோகன்ஸ்க்கு போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ தரவே ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. சாயா மன்யஸ்ய குருவந்தி திஷ்டந்தி ஸ்வயம் ஆதபே, அதான் ஸ்வயமாதபேன்னு போட்டிருக்காங்க. ஸ்வயம் ஆதபே பலான்யபி பரார்தாய விருக்ஷாக சத்புருஷா ஈவ. இப்போ இதனுடைய அன்வயக பார்க்கணும். ஸோ எல்லா ஸ்லோகன்ஸ்க்குமே நம்ம அன்வயக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதை நம்ம பைஹார்ட்டும் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லோகமும் நல்லா புரியும். எக்ஸாமில் கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சாயா மன்யஸ்ய குர்வந்தி திஷ்டந்தி ஸ்வயம் ஆதபே பலான் அப்பி பரார்த்தாய விருக்ஷாக சத்புருஷா ஈவ. இதனுடைய அன்வயக உங்களுடைய புக்லேயே கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்லேயே நீங்கள் லெசனுடைய எண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அன்வயக கொடுத்துருக்காங்க. இப்போ இதனோட அன்வயக பாருங்க. சாயாம் அந்யஸ்ய அந்யஸ்ய கிருதே, கிருதேன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிருதே குருவந்தி. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதோடைய நிழலை வந்து மற்றவங்களுக்காக கொடுக்குது. மற்றவங்களுக்காக அப்படின்றது தான் அந்த கிருதே. சாயாம் அந்யஸ்ய குர்வந்தி ஸ்வயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்வயம் ஆதபே திஷ்டந்தி. ஸோ இதில் வந்து அன்வயகரை நமக்கு மாறுது பாருங்க. ஸ்வயம் ஆதபே திஷ்டந்தி. ஸ்வயம் தன்னைத்தானே எப்படி நிற்குது, ஹீட்டில் நிற்குது இல்லையா, ரொம்ப வெயில் அது நின்றுட்டு மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குது, சாயா, அதாவது ஷேடை கொடுக்குது, நிழலை கொடுக்குது. சாயா மன்யஸ்ய கிருதே குர்வந்தி ஸ்வயம் ஆதபே திஷ்டந்தி. ஸோ தேஷாம், தேஷாம்னா அதனுடைய, தேஷாம் பலான் அபி, அதாவது பழங்கள் கூட, தேஷான் பலானி அபி, அதான் பலானி அப்பின்னு கொடுத்துருக்காங்க. பலானி அபி பழங்கள் கூட, பரார்தாய, அதாவது பரார்தாய அப்படின்னா மற்றவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக இருக்கு. பவந்தி அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தேஷாம் பலானபி பரார்தாய பவந்தி. அத்தஹ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், விருக்ஷாகக்கு பக்கத்தில் அத்தஹ, அதனால தேர்ஃபோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விருக்ஷாக சத்புருஷாக ஈவ சந்தி. இது உங்களோட அன்வயங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அத்தஹ சத்புருஷாக ஈவ. ஸோ இந்த விருக்ஷாக அப்படின்றது வந்து செயின்ட் தான். அதாவது செயின்ட்னா என்ன சொல்கிறோம், மேன் மக்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்காலர்ஸ், மேன் மக்கள். ஸோ இந்த மரங்கள் வந்து மேன் மக்களை போல தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்புருஷா ஈவ சந்தி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அஹோ ஏஷாம் வரம் ஜன்ம சர்வ பிராணி உபஜீவனம் தன்யா மஹிருஹா ஏபியோ நிராஷா யாந்தி நார்த்தினஹ. ஸோ இதனுடைய அன்வயக இப்போ பார்க்கலாம். ஏஷாம் சர்வ பிராணி உபஜீவனம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அஹோ ஏஷாம் சர்வ பிராணி உபஜீவனம் ஜென்ம வரம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆஹா இந்த மரங்கள் தான், ஏஷா சர்வ பிராணி, எல்லா பிராணிகளும், உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் வாழறதுக்கான, சர்வ பிராணி உபஜீவனம், உபஜீவனம் எல்லாமே சஸ்டெயின் ஆகிறதுக்கான ஒரு எலமெண்ட்டாக இருக்கிறது மரம் தான். சர்வ பிராணி உபஜீவனம்
ஜன்ம வரம். ஸோ இதனுடைய ஜென்மமே எப்படிப்பட்டது, ஒரு வரம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. மஹீருஹா தன்யாக. ஸோ மஹீருஹா தன்யாக, இந்த மரங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது, பிளஸ் பண்ணப்பட்டது. மஹீருஹா தன்யாக ஏபியஹ, ஏபியோஹோ இருக்கு இல்லையா, ஏபியஹ நார்த்தினக. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அர்த்தினக, ந பிளஸ் அர்த்தினகன்னு புரிஞ்சுக்கணும். ந பிளஸ் அர்த்தினக. அப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ அர்த்தினக மட்டும் எடுக்க போகிறோம். மஹிருஹ தன்யா ஏபியஹ அர்த்தினக. அர்த்தினக அப்படின்னா சீக்கஸ், அதாவது வேண்டி வரவங்க, ஏதோ ஒன்று வேணும்னு வேண்டி வராங்களே, யாசகர்கள் நம்ம சொல்லுவாங்க தான் அர்த்தினக, வேண்டி வரவங்க. நிராஷாக ந, இந்த நவை இப்போ போடுறோம், நிராஷாக ந யாந்தி. யாந்தினா போகிறது. ஸோ அவங்க டிஸப்பாயிண்டடாக போக மாட்டாங்க. மரத்தை வேண்டி நம்ம எது வேண்டி வரோமோ அது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மரம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோ ஏஷாம் வரம் ஜன்ம சர்வ பிராணி உபஜீவனம். எல்லா பிராணிகளுக்கும் உபஜீவனமாக இருக்கிற இந்த மரம் மஹிருஹா தன்யா, அந்த மரங்களே பிளஸ் பண்ணப்பட்டது தான். அதில் என்ன சொல்கிறாங்க, ஏபியக அர்த்தினக, இதனிடம் வந்த அர்த்தினக சீக்கர்ஸ், அதாவது எதையாவது வேண்டி வரவங்க. நிராஷாக ந யாந்தி, டிசப்பாயிண்டாக போக மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பத்ர புஷ்ப பலச்சாயா மூல வல்கல தாருபிஹி கந்த நிர்யாச பஸ்மா அஸ்தி தோக்மைஹி காமான் விதன்வதே. இப்போ இதனுடைய அன்வயக பாருங்க. பத்ர புஷ்ப பல சாயா மூல வல்கல தாருபிஹி. ஸோ இதில் அன்வயகர நமக்கு சேஞ்சஸே இல்லை, அப்படியே வருது. என்ன சொல்கிறாங்க, பத்திரன்னா லீவ்ஸ், புஷ்ப ஃப்ளவர், பல பழங்கள், சாயா ஷேடோ, மூல் அப்படின்னா ரூட், மரத்தினுடைய ரூட் இல்லை செடியினுடைய ரூட், வல்கலம் அப்படின்னா பார்க்குன்னு அர்த்தம், வல்கலகம். தாருபிஹி வுட்ஸ், அதாவது அதோடைய மரத்திலிருந்தும் கூட கந்தனா வாசனை, சுகந்து இல்லையா, கந்த. ஸோ இதனுடைய திரும்ப கீழையினுடைய அன்வயக பாருங்க. கந்த நிர்யாச. நிர்யாச அப்படின்னா சாப் ஆஃப் த ட்ரீன்னு சொல்றாங்க. மரத்துல இருந்து நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு கம் மாதிரி வரும், கோந்துன்னு சொல்லுவாங்க, கம் மாதிரி வரும் இல்லையா, அதை சொல்றாங்க நிர்யாச. பஸ்ம அஸ்தி, பஸ்மாஸ்தி போட்டிருக்காங்க. எப்படி பிரிக்கணும், பஸ்ம அஸ்தி. பஸ்ம அஸ்தி அப்படின்னா அதை எரிக்கும் போது நம்மளுக்கு என்னவா வருது, ஒரு கோல் தருது இல்லையா, ஒரு கறி துண்டா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதுவுமே நம்மளுக்கு அந்த ஆஷஸ் அதுவுமே நம்மளுக்கு பயன்படும். பஸ்மா அஸ்தி தோக்மைஹி. தோக்மைஹின்னா அதனுடைய ஸ்கின்னு சொல்றாங்க. இதில் ஸ்கின்ன்றதை நம்ம பார்க்குன்னு எடுத்துக்கணும். தோக்மைஹி காமான் விதன்வதே. காமான் அப்படின்னா ஏதாவது நீடா இருக்கிறவங்க, ஏதாவது தேவையா இருக்கிறவங்களையே, விதன்வதேனா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு நீட்ல இருக்காங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணது இவ்வளோ விஷயங்களால. எதர் அது வந்து இலை கொடுக்கும், இல்லைனா பூ கொடுக்கும், இல்லைனா வந்து பழம் கொடுக்கும், இல்லை நிழல் கொடுக்கும், எதுவுமே இல்லை நிழலாவது கொடுக்கும். அதோடைய ரூட் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கு, பார்க் மெடிசினல் வேல்யூ இருக்கு, வுட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது மரம்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆம்ர யத்யாபி கதா திவசாஸ்தே புஷ்ப சௌரப பல பிரச்சுராயே ஹந்த சம்பிரதி ததாபி ஜனானாம் சாயயா ஏவ தலஸ்யதி தாபத். ஸோ இதனோட அன்வயக இப்போ பார்க்கலாம். ஆம்ர, ஆம்ரம்னா மேங்கோ செடின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ முன்னாடி நம்ம வந்து என்ன போட்டுக்கிறோம், இதில் ஹே போடுறோம். ஹே ஆம்ர, அதாவது மாம்பழம் மரத்துக்கிட்ட நம்ம சொல்கிறோம், ஹே ஆம்ர, ஏ இந்த மாம்பழம் மரமே, மேங்கோ ட்ரீ கிட்ட சொல்கிறாங்க, ஏ ஆம்ர. எத்யாபி, இந்த தேவை நம்ம இங்கே எடுத்துக்கணும். எத்யாபி தே திவசாக. திவசாஸ்தேன்றது எப்படி பிரிக்கிறோம், திவசாக பிளஸ் தேன் பிரிக்கிறோம். தேவை வந்து அன்வயல நம்ம முன்னாடி எடுத்துக்கிறோம். எத்யாபி தே திவசாக கதாக. அப்போ என்ன சொல்கிறாங்க,
அல்தோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருந்தும் கூட உன்னுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நாட்கள்னு எதை மீன் பண்ணுறாங்க? திவசாக கதாக அப்படின்னா பாஸ்ட் அவேன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மேங்கோ ட்ரீயை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சீசனை நம்ம சொல்கிறோம். இப்போ மேங்கோ ட்ரீ பார்த்திங்கன்னா அந்த சீசனில் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ஸோ நிறைய வந்து அப்படி அந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சீசன் முடிந்தும் கூட ஆம்ர யத்யாபி தே திவசாக கதாக, உன்னுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட உன்னுடைய நாட்கள் பாருங்க, புஷ்ப சௌரப பல பிரச்சூரா ஏ. ஸோ நீ எப்படி இருந்த? புஷ்பம் நிறைய பூக்கள் இருந்துச்சு, சௌரப அப்படின்னு ரொம்ப வாசனை ஃப்ராக்ரன்ஸாக இருந்த, பல பிரச்சூரா நிறைய பழங்கள், பிரச்சூரான அபண்டன்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்த நீ உன்னுடைய நாட்கள் முடிந்தும் கூட, ஹந்த அப்படின்னா இன்டீட். ஸோ இருந்தும் கூட நீ என்ன பண்ணுற? சம்பிரதி ததாபி இப்பவும் கூட, ஜனானாம் மக்களுக்காக, சாயையா ஏவ நிழலா இருந்தும் கூட நீ என்ன பண்ற? தலஸ்யதி, அதாவது இது எப்படி வரும்னா ஜனானாம் அதிதாபத். இந்த இடத்துல நம்ம எப்படி பிரிக்கணும்னா தலயசி பிளஸ் அதிதாபத், அதிதாபம்னு பிரிக்கணும். அதிதாபம்னா ரொம்ப சூடு. ஸோ அப்படி இருக்கிற நீ என்ன பண்ற? சம்பிரதி ஜனானாம் அதிதாபம், இப்பவும் நீ என்ன பண்றனா மக்களினுடைய ரொம்ப சூட உன்னுடைய சாயையா ஏவ தலயசி, உன்னுடைய நிழலால அதை வந்து என்ன பண்றனா நீ கீப்பவே பண்ற, அந்த வெயிலை வந்து நீ தகர்க்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மூலம் புஜங்கைஹி शिखरम प्लवंगैहि शाखा विहंगैहि कुसुमानि बृहंगैहि नास्त एव, ना प्लस अस्ति प्लस एव தான் அப்படி கொடுத்திருக்காங்க. नास्त एव तच्चंदन पादपस्य यन्नाश्रितम सत्वबरैहि समन्तात्. இதனோட அன்வயக பாருங்க. ஃபர்ஸ்ட் புஜங்கைஹி மூலம். ஸோ நம்ம இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? ஆஸ்ரிதம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆஸ்ரிதம் அப்படின்னா டிபெண்ட் ஆகி இருக்கு, அதை சார்ந்து இருக்கு அப்படின்ற அர்த்தம். புஜங்கைஹி மூலம் ஆஸ்ரிதம், ஸ்னேக்ஸால. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மரங்களுக்கு கீழே நிறைய பாம்பினுடைய புற்றெல்லாம் இருக்கும். பாம்பு வந்து அங்கே தான் அடைக்கலமாக இருக்குமே. ஸோ அதை தான் சொல்கிறாங்க புஜங்கைஹி மூலம் ஆஸ்ரிதம். ஸோ ஸ்னேக்ஸால இந்த ரூட் அப்படின்றது வந்து ஸ்னேக்ஸ் வந்து அடைக்கலமாக இருக்குது. ஸ்னேக்ஸ் வந்து அங்கே டிபெண்ட் ஆகி இருக்குது. அதே மாதிரி பிளவங்கைஹி சிகரம் ஆஸ்ரிதம். ஆஸ்ரிதம்ன்றதை நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மங்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய உச்சியில், சிக்கரம்னா பீக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மரத்தினுடைய உச்சியை நம்ம எடுக்கிறோம். மரத்தினுடைய உச்சியில் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கு. விஹங்கைஹி, விஹங்கைஹினா பேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஷாக்கா, ஸோ இந்த பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்கும். விஹங்கைஹி ஷாக்கா ஆஸ்ரிதாக. அதே மாதிரி பிருங்கைஹி, பிருங்கைஹினா பீஸ். ஸோ பீஸ் எங்கே இருக்கு? குசுமானி பூக்கள்ல நிறைஞ்சு இருக்கு. ஆஸ்ரிதானி, ஸோ அந்த பூக்களை டிபெண்ட் ஆகி பீஸ் எல்லாமே இருக்கு. இந்த வண்டு இனங்கள் எல்லாமே அந்த பூக்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பிரிக்கணும் பாருங்க. இந்த லைன் வரைக்கும் நம்ம அன்வயக பார்த்துட்டோம். இப்போ இந்த லைனோட அன்வயக பாருங்க. சந்தன, இப்போ வந்து தத் சந்தன பாதசிய நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா தத் பிளஸ் சந்தன பாதசியன்னு பிரிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி படிக்கிறோம்? இப்போ நம்ம படிக்கும்போது அன்வயகல நெக்ஸ்ட் லைன்லேயே சந்தன பாதசிய தத்துன்னு படிக்கிறோம். சந்தன பாதசிய தத்துனா சாண்டல்வுட் ட்ரீனுடைய சந்தன பாதசிய தத், சாண்டில் மரமானது ந அஸ்தி பிளஸ் ஏவ இல்லையா. அப்போ இந்த இடத்துல எப்படி பிரியுது? சந்தன பாதசிய தத் ந ஏவ அஸ்தி, ந ஏவ அஸ்தி. சந்தன பாதசிய தத் ந ஏவ அஸ்தி. இந்த என் ஆஸ்ரிதம் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. யத் பிளஸ் ஆஸ்ரிதம். ஸோ இது எப்படி வந்து என் ஆஸ்ரிதம் எத் ஆச்சு அப்படின்றது நம்ம சந்தியில படிப்போம்.
இல்லையா? எத் பிளஸ் என்ன ஆஸ்ரிதம், எத் பிளஸ் ந பிளஸ் ஆஸ்ரிதம். ஸோ இப்போ நம்ம இதோட அன்வய பாருங்க. சந்தன பாதசிய தத் ந ஏவ அஸ்தி யத் சமந்தாத். சமந்தாத்னா ஃப்ரம் ஆல் த சைட்ஸ்ன்னு அர்த்தம். சத்வபரைஹி வித் டிஃபரெண்ட் கிரியேச்சர்ஸ். ந ஆஸ்ரிதம். இப்போ இந்த ந ஆஸ்ரிதம் நம்ம லாஸ்டாக போடுறோம். ந ஆஸ்ரிதம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சந்தன பாதசி இந்த சாண்டில்வுட் ட்ரீயான இதில் ந ஏவ அஸ்தி எதுவுமே கிடையாது. எந்த மாதிரி? சமந்தாத் எல்லா சைட்லேயும். ஸோ மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் மேலே கீழே 4 சைட்லேயும் யத் சமந்தாத் எங்கே வந்து எல்லா சைட்லேயும் சத்வபரைஹி டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸால ந ஆஸ்ரிதம் டிபெண்ட் ஆகி இல்லை அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மரமானது எல்லா கிரியேச்சர்ஸுக்குமே என்னவா இருக்கு? ஒரு டிபெண்ட் பிளேஸாக இருக்கு அப்படின்றத இந்த ஸ்லோகனில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நிம்ப த்வதீய கட்டுதா யதி தாஹஹந்த்ரி காயந்து மூட மனுஜாஸ்தவ தோஷகாதாக தப்தாஸ்த்வ ஏவ தபனோ உபம பித்ததாபைஹி காஸ்யந்தி மித்ரவர தாவக கீதகாணி. ஸோ இந்த ஸ்லோகனில் எப்படி நம்ம வந்து ஒரு மேங்கோ ட்ரீயை பார்த்து பேசணுமோ அதே மாதிரி இந்த ஸ்லோகன் வந்து ஒரு நீம் ட்ரீயை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிம்ப அப்படின்னா நீம் ட்ரீன்னு அர்த்தம். நிம்ப இதனுடைய அன்வயகம் சேர்த்து பாருங்க. நிம்ப த்வதியா கட்டுதா. த்வதியா கட்டுதானா உன்னால் கொடுக்கப்பட்ட பிட்டர்னஸ்ன்னு அர்த்தம். ஸோ மரங்களில் பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீல வந்து எல்லாமே கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. த்வதியா கட்டுதா உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த பிட்டர்னஸ் எதி தாஹந்த்ரி. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னா, தாஹந்த்ரினா அது வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இந்த மாதிரி நிறைய ஃபீவர் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பலை கட்டி இது பண்ணுவாங்க. அவங்க மேலே வந்து வேப்பலை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சூடை தணிக்கிறதா இருக்கிறது அந்த வேப்ப மரத்தினுடைய பயனே. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. த்வதியா கட்டுதா எதி தாஹந்த்ரி உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த பிட்டர்னஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இட் ப்ரொவைட்ஸ் ரிலீஃப் பை கில்லிங் த பர்னிங் சென்சேஷன். உடம்புல அந்த எரிச்சலை போக்கக்கூடியதாக இருக்கிறது உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த பிட்டர்னஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாஹந்த்ரி அஸ்தி உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த பிட்டர்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த லைனில் இருக்கிற அன்வய பாருங்க. மூட மனுஜாக இந்த இடத்துல இதை நம்ம நெக்ஸ்ட் படிக்கணும். மூட மனுஜாக தவ. ஸோ இதை எப்படி பிரிக்கிறோம்? மூட மனுஜாக ஸ்தவ இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து மனுஜாக தவ தோஷகாதா காயந்து. இப்போ நெக்ஸ்ட் மூட மனுஜா அப்படின்னா ஃபூல் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அதுவா நீம் ட்ரீயா ரொம்ப கசப்பானது அப்படின்னு சொல்லிட்டு தோஷகாதா உன்னுடைய ஸ்டோரிஸ், அதாவது கசப்பான ஸ்டோரிஸை அதனுடைய பலனை தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? காயந்து பாடுறாங்க. லெட் தம் சிங் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அவங்க வந்து உன்னுடைய பலன் தெரியாமல் உன்னுடைய தவறான ஸ்டோரிகளை அவங்க சித்தரித்து அவங்க பாடுறாங்க. கசப்பு அப்படின்றத மட்டும் அவங்க பார்க்குறாங்க. தப்தாஸ்த. ஸோ இது நம்ம எப்படி பிரிக்கிறோம்? தப்தாஸ்த அப்படின்னா தப்தாக ப்ளஸ் தேன் அர்த்தம். ஸோ தப்தாக தே ஏவ. தப்தாக தே ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம்? தோஸ் ஹூ ஆர் சஃபரிங். யார் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க, எதால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, தபனோ உபம பித்த தாபைஹி. இதை வந்து நம்ம 4ஆக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? தபன உபம பித்த தாபைஹி. ஸோ இது வந்து நமக்கு சூட்டை கொடுக்கக்கூடிய நோய்களை நம்ம சொல்கிறோம். தபன உபம பித்தம் தாபம்னு சொல்கிறோம். இதில் பாதிக்கப்பட்டவங்க தப்பதாக தே ஏவ அவர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க? மித்ரவர ஃப்ரெண்டான உன்னை தபன உபம பித்த தாபைஹி தபதோ தப்தாக ஏவ அவர்கள் தான் உன்னுடைய என்ன பாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவக கீதகானி காஸ்யந்தி உன்னுடைய கீதங்கள். இந்த இடத்துல கீதங்கள்னு எடுக்கும்போது பாட்டுன்னு மட்டும் எடுக்காம
ப்ரைஸ் பண்ணக்கூடிய பாட்டு, உன்னுடைய புகழை அவங்க தான் பாடுவாங்க. யார் உண்மையிலே சஃபர் ஆயிருக்காங்களோ, யாரால பெனிஃபிட்ஸ் வந்து உன்னோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னுடைய புகழை பாடுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லாஸ்ட் ஒன் பாருங்க. தத்தே பரம் குசும பத்ர பலாவலீனாம் கர்ம வியதாம் வஹதி ஷீத பவாம் ரூஜம் ச யஹ சர்வம் அர்ப்பயதி சான்ய சுகஸ்ய ஹேதோ. சான்யன்றபோது ச பிளஸ் அந்நிய சுகஸ்ய ஹேதோ தஸ்மை வதான்ய குரவே தரவே நமோ அஸ்து. ஸோ தரவே நமோ அஸ்துன்றது நம்ம இந்த டைட்டிலில் பார்த்தோம் இல்லையா, அந்த லைன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம அன்வயக பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, யஹ. ஸோ இந்த யஹ வந்து நம்மளா மீன் பண்ணிக்கிறோம். யஹ எது வந்து எந்த, அதாவது மரங்களை சொல்கிறாங்க. மரங்கள் வந்து குசும அதாவது பூக்கள், பத்திர இலைகள், பல ஆவலினாம். ஆவலினாம்னா அவைகளால, இவைகள் எல்லாவற்றாலும் பரம் தத்தே. பரம்னா பேர்டன், இவை இந்த எல்லா பேர்டனையும் சுமக்குது. தத்தேனா ஹோல்டு பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு மரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பூக்கள் இது எல்லாமே ஹோல்டு பண்ணி இந்த பாரத்தை எல்லாம் சுமக்குது. அது மட்டும் இல்லாம கர்ம வியதாம். கர்ம வியதாம் அப்படின்னா அந்த சூடு, ஹீட்டையும் தாங்குது. கர்ம வியதாம், வியதாம்னா பெயின் அர்த்தம். அந்த ஹீட்டினுடைய அந்த பெயினையும், அதே மாதிரி ஷீத பவாம் ரூஜம், ரொம்ப குளிர்காலத்தினுடைய அந்த ரூஜம், அதுவும் ஒரு அகனி, அதுவும் ஒரு பெயின், இது எல்லாமே வஹதி தாங்குது. ச யஹ அந்நிய. யஹ அந்நிய, ச அந்நிய இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படி பிரிக்கிறோம், அந்நிய பிளஸ் சுகஸ்ய. ஸோ அந்நிய சுகஸ்ய, யஹ அந்நிய சுகஸ்ய ஹேதோஹு, அதாவது ஹேதோஹுன்றது அவர்களுக்காக. யார் ஒருத்தர் வந்து மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக சர்வம் அர்ப்பயதி, எல்லாத்தையுமே அர்ப்பணை பண்றாங்க இல்லையா, தஸ்மை வதான்ய குரவே, அதுதான் எப்படிப்பட்டது, ஒரு ஹைலி ஜெனரஸான ஒரு பர்சன், அதுதான் தரவே அந்த மரத்தை நமோ அஸ்து, நமஹ பிளஸ் அஸ்து, நம்ம என்ன பண்ணுவோம் வணங்குவோமாக அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்லோகன்ல. ஸோ இது மாதிரி மற்றவங்களுடைய சுகத்துக்காக எல்லாத்தையுமே அர்ப்பணை பண்ற, எல்லாமே வந்து டெடிகேட் பண்ற அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணணும், பவ் பண்ணணும், சல்யூட் பண்ணணும் அப்படின்றது இந்த ஸ்லோகன்ல சொல்றாங்க. ஸோ சில்ட்ரன், உங்களுக்கு எல்லா ஸ்லோகனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்க எல்லாமே பிரிச்சு இதே மாதிரி படிங்க. அன்வயகாவை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதன் பிரகாரம் அந்த ஸ்லோகனை பிரிச்சு படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஸ்லோகன் ஈஸியா பை ஹார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து லெசன்ஸுக்கு நல்லா ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். இதை எல்லாமே நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.